Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. And வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள். ஸ்டூடெண்ட்ஸ் 2017 MCQ கேள்வி. உங்களது பெயர், பாடசாலை மற்றும் கல்வி ஆண்டு என்பவற்றை 071-303-777-2 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் 2 வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கல்விக்காக எமது பாதை. தம்பிங்க எடுத்தா திரவத்தையும் வாயுவையும் மூலப்பொருளாக கொண்டு காணப்படக்கூடிய ஒரு ரசாயன உலையுண்டு. ரசாயன கைத்தொழில்ல பயன்படுத்த ரசாயன உலையுண்டு. இந்த ரசாயன உலையில தம்பி நீங்க வாயுவை செலுத்துறதுக்கு பொருத்தமான இடம் எதுன்னு சொல்லி கேட்டீங்க. தம்பி ரசாயன தாக்கம் ஒன்று நடைபெறணும்டா தாக்க மூலக்கூறுகள் மோதனம். தாக்க மூலக்கூறுகள் மோதனம் என்று சொல்லி சொன்னா நான் சிம்பிளா கேட்கிறேங்க தம்பி. அதாவது ஒரு ரசாயன உலை ஒன்று நாங்க டிசைன் பண்ணிடுறோம். இந்த ரசாயன உலைக்கு உள்ள இந்த இடத்தால நாங்க என்ன செய்யறோம் சொல்லி சொன்னா வாயுவை இன்புட் பண்றோம். வாயு என்ன செய்யறோம்? இந்த இடத்தால இன்புட் பண்றோம். இந்த இடத்தால திண்மத்தை இன்புட் பண்றோம். இப்ப தம்பி இங்க தாக்கம் நடக்குமா? இல்ல. திண்மம் அதிர பாட்டுல கீழே நிற்கும். திண்மம் வந்து அதிர பாட்டுல அப்படியே கீழே நிற்கும். வாயு அதிர பாட்டுல அப்படியே மேல நிற்கும். இரண்டு ஒன்றோட ஒன்று மோதாது. ஐடியா வழங்குறா? அப்ப ரசாயன தாக்கம் ஒன்று நடக்கணும்டா கட்டாயம் என்ன செய்யணும்? ஒன்றோட ஒன்று மோதும். அப்பதான் என்ன செய்யும்? ரசாயன தாக்கம் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு திசைமுகத்துல மோதும். அதுக்கு பிறகு ஏவட் சக்தியை விஞ்சிய நிலைக்கு அது தள்ளப்பட்டு மோதும். இப்ப சொன்னா ஆரம்பம் பேசிக்கே என்ன? ஒரு மூலக்கூறோட அடுத்த மூலக்கூறு மோதும். அப்ப ஒரு பக்கம் திண்மம், அடுத்த பக்கம் வாயு. எனவே திண்மமும் வாயுவும் ஒன்றோடு ஒன்று மோதணும்டா அடர்த்தி கூடியது மேல இருந்தும் அடர்த்தி குறைந்தது கீழே இருந்தும் போற நேரம் தான் தம்பி. அடர்த்தி குறைந்தா என்ன செய்யும்? அவரு மேல போக பார்க்கும். அடர்த்தி கூட்டினா என்ன செய்யும்? அவரு கீழே வர பார்க்கும். அந்த நேரம் தான் மோதுகை நடக்குமே. நீங்க சொல்லுங்களேன் தம்பி. இந்த கிரீன் கலருக்கு வந்து அடர்த்தி குறைவு, பிளாக் கலருக்கு அடர்த்தி அதிகம். எனவே நாங்க இதை போட்டால் இது என்ன செய்யும்? கீழே வர பார்க்கும். ஏன்னா அடர்த்தி அதிகம். இது அடர்த்தி குறைவு, மேல போக பார்க்கும். இப்பதான் மோதுகை நடைபெறும். நாங்க மாத்தி செஞ்சா அடர்த்தி கூடினதை கீழே வச்சுட்டு அடர்த்தி குறைந்ததை மேல வச்சா இவர் அப்படியே மேல நிற்கும், இவரு கீழே நிற்கும். அவ்வளவுதான். எனவே அடர்த்தி குறைந்த பொருட்கள் என்ன செய்யணும்? கீழே இருந்து மேல் நோக்கி செல்ற மாதிரி. தட் மீன் கீழால இன்சர்ட் பண்ணப்படணும். இன்புட் கீழால இருக்கும். அடர்த்தி கூடிய பொருட்கள் இன்புட் மேலால இருக்கணும். எனவே வாயு திண்மம் இது ரெண்டையும் ஒப்பிட்டா யாரு தம்பி அடர்த்தி குறைவு? வாயு. அப்ப வாயு மிகவும் கீழே இருந்து தம்பி சீல இருந்து செலுத்துறதா, பீல இருந்து செலுத்துறதா, ஏல இருந்து செலுத்துறதாண்டா ஏனூடாக செலுத்துறது மிக பொருத்தம். ஐடியா வழங்குறா? சோ மிக பொருத்தமானது எது? ஏ, முதலாவது ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஷாஅல்லாஹ் சந்திப்போம் இன்னும் ஒரு 100 நாள் 100 கேள்விகள்ல. அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.